இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேட்டரிங் டெக்னாலஜி அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தஞ்சாவூர் மற்றும் GRH இண்டஸ்ட்ரீஸ் தஞ்சாவூர் மற்றும் அஸ்வின் ஹோம் ஸ்பெஷல் பெரம்பலூர் இணைந்து வழங்கும் தஞ்சாவூர் சமையல் அரசி 2023 மற்றும் தஞ்சாவூர் சமையல் இளவரசி 2023 பட்டத்தை வெல்லப்போவது யார்? Co-presented by ACE Beauty Saloon தஞ்சாவூர். Special sponsors K. Sabarish, பாரத் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், கவி டிராவல்ஸ் தஞ்சாவூர் அண்ட் பாலா ஸ்டுடியோ தஞ்சாவூர். இந்த தஞ்சாவூர் சமையல் அரசி 2023 அண்ட் தஞ்சாவூர் சமையல் இளவரசி 2023க்கு நிறைய போட்டியாளர்கள் வந்திருக்காங்க. எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளோட சுற்றி இருக்கிற எல்லா மாவட்டத்திலேருந்தும் வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு புதுக்கோட்டை மாவட்டம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டஸ்டன்ஸ் வந்து நிறைய இடத்துலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. நான் வந்து சிக்கன் கோலா உருண்டை, சிக்கன் குழம்பு, வத்த குழம்பு, மோர் குழம்பு வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம தஞ்சை தரைநிலையில் நடக்கிறது சந்தோஷமாக இருக்குது. பக்கத்தில் ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க, இது மாதிரி தஞ்சாவூரில் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேட்டரிங் காலேஜில் சமையல் போட்டி நடக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி முதல் கட்டம் நடந்துகிட்ருக்கு, நாளைக்கு 2வது கட்டம். இந்த மாதிரி நிறைய ஆர்வலர்கள் வந்து வந்திருக்காங்க. நான் வந்து ஒரு 5 ஐட்டம் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு பச்சை பயிரில் வந்து சுழியம், ராகி புட்டு, சிக்கன் கிரேவி, சிக்கன் க்ரீன் சிக்கன் சில்லி மாதிரி, பாப்கார்னில் வந்து ரைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எல்லாரும் நினைக்கிற மாதிரியே கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான பழைய பாரம்பரியமான அரிசிகள் அதில் வந்து உணவு பண்ணி கொண்டு வந்திருக்கேன். எனக்கு இது பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பி. எல்லோரும் வின் பண்ண ஆல் தி பெஸ்ட். நாங்கள் ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் எங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக நாங்கள் பயன்படுத்திப்போம். இது ஒரு அனுபவமாகவும் நாங்கள் எடுத்துப்போம். நான் வந்து உளுந்தங்களி செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. கிராமத்தில் ஒரு மினி பண்ண வச்சுருக்கேன். கொஞ்சம் மீன், ஆடு, மாடு, கோழி, வெரைட்டியான ரைஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இதில் இப்போ நான் வெளியில் வந்து சமையல் அரசியாக வரணுங்கிறது நான் வெளில வரல, ஒரு விவசாய அரசியாக தான் வெளியில் வரணும். பட் ஏதாவது நிகழ்ச்சிக்கு வந்தால் தான் நம்மளை பற்றி தெரியுங்கிறதுனால தான் நான் வந்திருக்கிறேன். நான் வந்து ஹேண்டிகாப்டு, நான் புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கேன். சமையல் பண்ணுறதுல எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. எங்கள் வீட்டுக்காரர் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நான் வந்து இந்த வாய்ப்பு இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி மார்னிங் தான் இந்த ஆடு நாங்கள் பார்த்தோம். அதை பார்த்துட்டு உடனே வந்து பண்ணோம். வாழைத்தண்டில் வந்து வடை, அப்புறம் பச்சை பயிறு சாதம், வாழைப்பூவில் வந்து பிரியாணி, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் செஞ்சு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்திருக்க கண்டஸ்டன்ஸ் அத்தனை பேரும் அவங்களோட சமைத்த உணவுகளை கொண்டு வந்து அவங்க டிஸ்பிளேல வைக்கிறதுக்கு நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம். கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் அவங்களோட ஃபர்ஸ்ட் ரவுண்டை டிஸ்பிளே பண்ணி, ஸோ ஜட்ஜஸ் வந்துட்டு மிஸ்டர் வின்சென்ட், லா ஆர்ச்சிடோட எக்ஸிக்யூட்டிவ் செஃப் தஞ்சாவூர், அண்ட் மிஸ்டர் விநாயகம், சூ செஃப் ஆஃப் ரம்யாஸ் ஹோட்டல் திருச்சியிலேருந்து வந்து அவங்களோட எவாலுவேஷன் ப்ராசஸை ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே அவங்களோட ஃபர்ஸ்ட் ரவுண்டை முடிச்சு அவங்களோட செகண்ட் ரவுண்ட் யார் செலக்ட் ஆக போகிறாங்கிறத ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ செகண்ட் ரவுண்டை வெல்லுறவங்க தான் பட்டத்தை வெல்ல போவது யாருங்கிறத கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் பார்த்துக்க போகிறீங்க.
இப்போ அவங்க சமைச்ச உணவுப் பொருட்கள் எல்லாம் என்னன்னு பார்க்க போகிறோம். வந்துட்டு அவங்களோட ஃபுட்டெல்லாம் டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. ஜட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் எவாலுவேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த பட்டத்தை வெல்ல போவது யார் அப்படிங்கிறத நம்ம ஜட்ஜஸ் வந்துட்டு மிஸ்டர் வின்சென்ட் ஃப்ரம் லா ஆர்ச்சிட் எக்ஸிக்யூட்டிவ் செஃப் ஆஃப் தஞ்சாவூர் அண்ட் மிஸ்டர் விநாயகம் சூ செஃப் ஆஃப் ரம்யாஸ் ஹோட்டல் திருச்சியிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து எவாலுவேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ முடிவை வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜட்ஜஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா மிஸ்டர் வின்சென்ட் ஃப்ரம் லா ஆர்ச்சிட் எக்ஸிக்யூட்டிவ் செஃப் ஆஃப் தஞ்சாவூர் அண்ட் மிஸ்டர் விநாயகம் சூ செஃப் ஆஃப் ரம்யாஸ் ஹோட்டல் திருச்சியிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ எவாலுவேஷன் நல்லா போய்கிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் டஃப்பான கான்டெஸ்ட்டாக தெரியுது. ப்ரோக்ராம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பட்டத்தை வெல்ல போகுது யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குவீங்க. வணக்கம். இப்போ சமையல் போட்டி, அதாவது இப்போ பரிமாறினதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் சுவைச்சு பார்க்கலான்னு ஒவ்வொரு இடமா போனேன். எதை சாப்பிட்றது எதை சாப்பிட முடியாது அப்படிங்கிறது தெரியாமல் ரொம்ப திணறி போயிட்டேன். இதில் என்ன மகிழ்ச்சின்னா தமிழ்நாடு முழுக்க இருந்து வந்திருக்காங்க. மதுரை, இப்போ இந்த ஈரோடு, இது செங்கிப்பட்டி, இந்த பக்கம் புதுக்கோட்டை மாவட்டம், கும்பகோணம், மன்னார்குடி, இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் வந்து ஒன்றா இந்த சமையல் சேர்த்துருக்கு. எப்படி வந்து ஒரு சாம்பாரில் எல்லாம் சேர்ந்தா ஒரு சாம்பார் ஆகுமோ அது மாதிரி இந்த உறவுகள்லாம் சேர்த்துருக்குது இந்த பாரத் கல்வி குழுமத்தில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேட்டரிங் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ நான் சொல்கிறத விட இன்னொரு மாவட்டத்துலேருந்து வந்திருக்க, ஈரோட்டிலேருந்து வந்திருக்கிற இளவரசியாக இருக்கக்கூடிய மாணவி சொல்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அவங்கள்ட்ட நம்ம என்னன்னு கேட்போம். உங்கள் பேர் என்ன? ஸ்வேதா மேம். ஸ்வேதா வந்து என்ன படிக்கிறீங்க? 3வது வருஷம் பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். எதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த விளம்பரத்தை? ஃபேஸ்புக்கில் அக்கா பார்த்து நேற்று ஈவினிங் 4:30க்கு மேலே தான் மேம் சொன்னது. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி 4:30 ஈவினிங் காலேஜ் முடிச்சுட்டு கிளம்புனேன் மேம். ஓ, வந்து உங்களுக்கு பயணமெல்லாம் சிரமமா இல்லையா மேம்? அங்கே 7 o'clock கிளம்பி மார்னிங் 2 o'clock வந்து அது பயணம் தூரம் எந்திரிச்சு சமைச்சு கொண்டு வந்தது மேம். அருமை அருமை, ரொம்ப அற்புதமாக சமைச்சிருக்கீங்க. நல்லா இருந்தது. நான் சாப்பிட்டேன். இந்த கேட்டரிங் காலேஜோட சூழல் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? அட்மாஸ்பியர் சூப்பராக இருக்கும் மேம். தம்பிக்கு இங்கே தான் மேம் கேட்டிருக்கோம் காலேஜ். அப்படியா? இப்போதான் மேம் ஒரு 2 weeks முன்னாடி வந்தேன் மேம் வீட்டுக்கு. அப்போ வந்து கேட்டுட்டு போனேன் மேம். கேட்டரிங் இதில் தான் மேம் கேட்டுட்டு போயிருக்கேன் மேம். இப்போ வந்து நடுவர்கள்லாம் வந்தாங்க இல்லையா, அது வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்களோட சாப்பாடு சாப்பிட்டு என்ன சொன்னாங்க மேம்? எல்லாருமே நான் கூட கொஞ்சம் டெரராக இருப்பாங்க, பயமுடுத்துவாங்க, ரொம்ப இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வர வரைக்குமே பயந்துட்டு தான் மேம் வந்தேன். பட் எல்லாருமே சாஃப்டாக சூப்பராக ஹேண்டில் பண்ணாங்க மேம். நான் எதிர்பார்க்காத அளவோட நான் இது பண்ணாங்க. நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறீங்க, ஆனால் சமையலில் எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்தது? மேம் அம்மா சூப்பராக சமைப்பாங்க மேம். அம்மா சமைக்கிறத வச்சு சொல்லுவாங்க எல்லாரும் நல்லா சமைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதுவும் ஒரு இதுதானே மேம். படிப்பு மட்டுமே வாழ்க்கையை தந்துடாதுல்ல. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். தஞ்சாவூர் உங்களை இனிதே வரவேற்கிறது. தேங்க்யூ.
ஸோ கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே அவங்களோட ஃபர்ஸ்ட் ரவுண்டை முடிச்சு அவங்களோட செகண்ட் ரவுண்ட் யார் செலக்ட் ஆக போகிறாங்கிறத ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தஞ்சை மாவட்டத்தில் முதலில் இந்த நிகழ்ச்சியை நடத்தியுள்ளோம். இதற்கு தஞ்சை மாவட்டத்தில் உள்ள பெண்கள் மட்டுமல்லாமல் தஞ்சை சுற்றியுள்ள மாவட்டத்திலிருந்தும் பெண்கள் கலந்து கொண்டுள்ளனர். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கேட்டரிங் டெக்னாலஜி அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நடத்தும் 31வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் முயற்சியாக தஞ்சாவூரின் சமையல் இளவரசி மற்றும் சமையல் அரசிக்கான மாபெரும் போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது இந்த தமிழ்நாட்டோட முதல் முயற்சியை கூட எடுத்துக்கலாம். தஞ்சாவூர் மாவட்டத்தை சுற்றியில் உள்ள அனைத்து மாவட்டத்தில் உள்ள பெண்களுக்கான ஒரு பெண்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வரும் விதமாக இந்தியன் இன்ஸ்டியூட் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த போட்டிக்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று அன்புடன் இந்தியன் இன்ஸ்டியூட் வரவேற்கிறது. உலகளாவிய அளவில் எங்களது இந்தியன் இன்ஸ்டியூட் பெருமைக்குரியதாக இன்றும் மேன்மேலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்று 31வது ஆண்டை அது தொட்டு கொண்டிருக்கும் நேரத்தில் அதில் சிறுதுளி பெருவெள்ளமாக மிக 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 சிறிய அளவில் இருந்து மிக பெரிய அளவில் உயர்ந்திருக்கும் இந்த இந்தியன் இன்ஸ்டியூட்டில் மாணவர்கள் பல்வேறு இடங்களில், பல்வேறு துறைகளில், பல்வேறு ஊர்களில், பல்வேறு நாடுகளில் மிக பெரிய அளவில் பதவி வகித்து மிகவும் பிரகாசமாக திகழ்கிறார்கள் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இப்போ ரிசல்ட்ஸ் ஒரு பெஞ்ச் மார்க் வச்சு ஃபைனல் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு பெஞ்ச் மார்க் ஒரு 80% அப்படின்னு சொல்லி ஒரு பெஞ்ச் மார்க் வச்சு அதுலேருந்து டிசைட் பண்ணி ஃபைனல் ரவுண்டு எத்தனை பேர் 80க்கு மேலே வந்திருக்காங்களோ அவங்க கொண்டு வந்திருக்கோம். ஸோ 80க்கு பிலோ வந்தவங்க நம்ம செலக்ட் ஆகலன்ட்டு இல்லை. ஸோ உங்களுக்கே தெரியும் எல்லாருமே செலக்ட் ஆக முடியாது. பட் காம்படிஷன் இஸ் அ வெரி டஃப், ரொம்ப டஃப்பான காம்படிஷன் தான். மார்க்ஸ் எல்லாமே ரொம்ப மைன்யூட்டான மார்க்ஸில் தான் வேரி ஆகிருக்கு. நல்லா பண்ணியிருந்தீங்க. எல்லா ஃபுட்டுமே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த கலர்ஸாக இருக்கட்டும், டெக்ஸ்டராக இருக்கட்டும், டேஸ்ட் எல்லாமே நல்லா பிரமாதமாக இருந்துச்சு. எல்லாமே இருந்தது ஃபுட்டுலாம். நாங்கள் எது ஜட்ஜ் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. எங்கள் ஷெஃப் அது ஃபைனல் பண்ணுற அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா சக்ஸஸாக நல்லா டஃப் கொடுத்துருந்தீங்க. நல்ல ஷெஃப்பை பார்த்துருந்தோம். இந்த ரிசல்ட் அனலைஸ் பண்ணுறோம். நம்ம அதுக்கு முன்னாடி எல்லாருமே எல்லாமே நல்லா பண்ணுவீங்க. எப்போ 80க்கு மேலே உள்ளவங்க மட்டும் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். அதை என்ன அந்த டிஃப்ரெண்ட்டாக இன்னோவேட்டிவாக யாராவது பண்ணியிருக்கீங்களா, என்ன டேஸ்ட் டெக்ஸ்டர்ஸ் வச்சு அதை வச்சு ஜட்ஜ் பண்ணி எடுத்துருக்கோம். ஏன்னா சில பேருக்கு வெளியூர் கொண்டு வந்த ஃபுட்டு கொஞ்சம் ஆறிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க. டேஸ்ட் அதெல்லாமே வச்சு கலர் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த ரிசல்ட் அனலைஸ் பண்ணுறோம். ஸோ இவங்கெல்லாம் ஃபைனல் பார்ட்டிசிபேஷன். பெரியவங்க எல்லாருமே வீட்டில் சமைச்சு இது பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து அதுலேருந்து வந்தவங்க அந்த இளவரசின்றவங்க அதெல்லாம் எவ்வளோ 80 அவங்கள மட்டும் தான் இது பண்ணியிருக்கோம். நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் வெற்றி பெற்றவங்களுக்கு நாங்கள் எங்களோட பெஸ்ட் விஷஸை கொடுத்துக்கிறோம். ஸோ நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு யார் வெற்றியாளர், நாளைக்கு யார் சமையல் அரசி 2023ங்கிற பட்டத்தை வெல்ல போவது யாருன்றதை நாளைக்கு பார்க்கலாம். So good morning to all and welcome back to the second round of Samail Arasi and Samail Elavarasi 2023, which is happening in Indian Institute of Catering Technology and Hotel Management, Tanjavur. And the special sponsors are GRH Industries, Tanjavur, and Ashwin Homes, Perambulur, powered by Ace Beauty Salon, Tanjavur, and Kavi Travels, Tanjavur, Bala Studio, Tanjavur, and Mr. K. Sabarish of Bharat College of Science and Management. So, இப்போ first round முடிஞ்சிருச்சு. செகண்ட் ரவுண்டில் 19 contestants செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ 19 contestants-உம் அவங்களோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடியாக கொண்டு வந்து வச்சுட்டு நம்ம போட்டிக்கு தயாராக இருக்காங்க. பட்டத்தை வெல்ல போவது யார் அப்படிங்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு நம்ம பெஸ்ட் விஷஸ் கொடுத்து போட்டிக்குள்ளே போகலாம். இப்போ கரெக்டாக மணி 10:35 12:35க்கு உங்களுடைய டைம் முடிஞ்சிடும். நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உடனே சொல்லிட்டிங்கன்னா உடனே எவாலுவேஷன் ஆரம்பிச்சிடும். எக்ஸ்ட்ரா டைம் எதுவும் கிடையாது. ஸோ கரெக்டாக குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நீங்கள் முடிச்சிடணும். நோ ஹெல்ப்பர்ஸ் இருக்கக்கூடாது. ஹெல்ப்பர்ஸ் எல்லாம் திங்ஸை கொடுத்துட்டிங்கன்னா வெளியில் வந்துடுங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கேட்டரிங் டெக்னாலஜி தஞ்சாவூர் நடத்தும்
தஞ்சாவூருக்கான சமையல் அரசி மற்றும் இளவரசியை தேர்ந்தெடுக்கும் போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சமையல் அரசிக்கான போட்டியில் 14 பேரும், சமையல் இளவரசிக்கான போட்டியில் 5 பேரும் தேர்ந்தெடுக்கப்பட்டு தற்போது சமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். போட்டியில் வெற்றி பெறப் போவது யார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கண்டஸ்டன்ஸ் வந்துட்டு ரொம்ப டஃப் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்குள்ளாரே ஒரு ஹெவி காம்படிஷன் இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸ் சிக்கன் சமைக்கிறாங்க, மட்டன் சமைக்கிறாங்க, ஃபிஷ்ஷு அண்ட் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன்லேயே இவ்வளோ வெரைட்டிஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற டஃப்பை வந்து ரொம்ப நல்லா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பட்டத்தை வெல்ல போவது யாருங்கிற எக்ஸைட்மெண்ட் எங்களுக்கு மட்டும் இல்லை, கண்டஸ்டன்ஸும் இருக்குது. அண்ட் மோரோவர் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் டஃப் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் பண்ண போகிற ஜட்ஜஸ்க்கு தான் இது ஒரு டஃப்பாக அமையும் நாங்கள் நினைக்கிறோம். என்னோடய ஒய்ஃப் உள்ளார சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. நேம் உமையால் வைரவன். அவங்க நிறைய காம்படிஷன்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஷெஃப் தாமு கூட சென்னையில் லைவ் ஷோ நடந்தது. ஸோ நேற்று காம்படிஷனில் வின் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஃபைனல் ரவுண்ட் போயிட்டுருக்கு. இப்போது ஒரு 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு ஸ்டார்ட் பண்ணி. கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும். நாங்கள் ஃபேமிலியோடு எல்லாம் வந்திருக்கோம். ஹோப்ஃபுல்லி அவங்க இந்த இது வின் பண்ணுவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கேட்டரிங் டெக்னாலஜி அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் நடக்கிற சமையல் அரசி 2023, சமையல் இளவரசி 2023 தான் இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். செலக்ட் ஆனவங்க ரொம்ப சுவாரஸ்யமாக அந்த 1 ஹவர்லேயும் வந்துட்டு அவ்வளோ தீவிரமாக சமைச்சிட்ருக்காங்க. இப்போ வந்துட்டு நீங்களே வந்துட்டு பாருங்கள் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பார்க்க பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இங்கே நடக்கிற இந்த சமையல் போட்டியில் என்னுடைய மனைவி, அவன் பேர் பி வனஜா, அவங்க நிறைய போட்டியில் நிறைய கலந்து வெற்றி பெற்றிருக்காங்க. எந்த இதையும் சீக்கிரமாக செய்யக்கூடிய, குயிக்காக செய்யக்கூடிய, நல்ல சுவையாகவும் செய்யக்கூடியவங்க அவங்க. அதனால் நான் நிச்சயம் கட்டாயம் இதில் வெற்றி பெறுவாங்க, முதன்மையாக வருவாங்க என்று. லாஸ்ட் 15 மினிட்ஸ் மோர், நோ எக்ஸ்ட்ரா டைம். கரெக்டாக 12 மணிக்கு ஃபயர் க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரெசன்டேஷன் டைம் தான். நீங்கள் ப்ரெசன்டேஷன் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இமிடியேட்டாக இன்ஃபார்ம் பண்ணலாம். எவாலுவேஷன் வந்துடுவாங்க. கைண்ட்லி க்ளீன் யுவர் ஏரியாஸ். உங்கள் ஏரியாவை க்ளீன் பண்ணிக்கோங்க. கிச்சனில் எடுத்துருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸை வாஷ் பண்ணிவிடுங்க. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர்கிட்ட கலந்துக்கிட்டாங்க. இந்த காம்படிஷன் பயங்கர டஃப்பாக இருந்தது. பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுமே அவங்களோட கலராக இருக்கட்டும், ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும், ஃபுட்டோட குவாலிட்டிஸாக இருக்கட்டும், பக்காவாக நல்லா பண்ணியிருந்தாங்க. ப்ரெசன்டேஷன் எல்லாருமே இந்தளவுக்கு பண்ணுவாங்களான்னு நம்ம எதிர்பார்க்கல. அந்தளவுக்கு பிரமாதமாக நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்தியன் இன்ஸ்டியூட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லாத்துக்குமே. இதில் யார் பெஸ்ட்டாக பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். அவங்களுக்கு சில கேட்டகரிஸ் வச்சுருக்கோம். டேஸ்ட் எப்படி இருக்கணும், கலர் எப்படி இருக்கணும், டெக்ஸ்சர் எப்படி இருக்கணும், ஃபுட்டோட ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு பிரித்து வச்சுருக்கோம். அந்த அளவுகோலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி பயங்கர ஸ்பீடாக எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்துட்டு என்னென்னு ஜட்ஜ் பண்ண போகிறோம். இது பயங்கர குழப்பத்தில் இருக்கும். உண்மையுமே பயங்கர டஃப்பாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு இந்தியன் இன்ஸ்டியூட். தேங்க்யூ டு ஆல். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு ஒரு ஷெஃபாக இங்கே வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. நேற்றே பார்த்தோம், அதனுடைய ஃபுட் கலராக இருக்கட்டும், கார்னிஷாக இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு ஷெஃப் எப்படி நம்ம வந்து செய்வாங்களோ அந்த மாதிரி வந்து இங்கே வந்து செஞ்சுருக்கவங்களும் நல்லா செய்கிறாங்க. அது மனசார செய்கிறாங்க. அது சும்மா ஒரு விளையாட்டுத்தனமாக இல்லாமல் ரொம்ப சின்சியராக ஒரு ஃபுட்டு வந்து எந்தளவுக்கு பண்ணணும், அதுக்கு எவ்வளோ டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணணும், அவங்க பர்ச்சேஸ் பண்ண ஒவ்வொரு திங்ஸாக இருக்கட்டும், இன்க்ரீடியன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே நல்லா கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் சிறப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதில் ஏஜ் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து பண்ணாங்க. எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்களோட டெக்கரேட்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே மண்பாண்டம், இலை, அந்த வாழை இலையில் தான் ப்ரெசன்டேஷனு. அதெல்லாம் பார்க்கையில் எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. வாங்க இப்போ எல்லாமே ரெடி ஆகிட்டு இப்போ போய் டேஸ்ட் பண்ண போகிறோம். டேஸ்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ டியர் கண்டஸ்டன்ட்ஸ், லாஸ்ட் 5 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ உங்களுடைய மோஸ்ட்லி எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன்னு நம்புகிறோம். ஸோ உங்கள் ப்ரெசன்டேஷனுக்கு நீங்கள் தயாராகுங்க. ஸோ கண்டஸ்டன்ட்ஸ், டைம் அப். நீங்கள் எல்லாம் ஸ்டெப் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஜட்ஜஸ் இப்போ உங்கள் டேபிளுக்கு வந்து உங்களை எவாலுவேட் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம ஈகராக பட்டத்தை வெல்ல போவது யார் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
நம்ம Indian Institute of Catering Technology and Hotel Management of Tanjavur along with GRH Industries Tanjavur and Ashwin Home Specials Perambalur இணைந்து நடத்தும் சமையல் அரசி 2023 and சமையல் இளவரசி 2023 இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்போ ஜட்ஜ்மெண்ட்டும் முடிஞ்சிருச்சு. யார் பட்டத்தை வெல்ல போகிறார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேட்டரிங் டெக்னாலஜி அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நடத்தும் சமையல் அரசி மற்றும் சமையல் இளவரசி 2023 ஆண்டிற்கான இந்த போட்டி இனிதே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த போட்டிக்கு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய பங்கேற்பாளர்கள், தஞ்சை மாவட்டம் உட்பட அனைத்து உறவினர்களுக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அன்னசத்திரம் 1000 நாட்கள் ஆலயம் 16 வைத்தல் அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஏழைகள் தங்குகின்ற இடம்தான் இந்த பாரத் பகுதி என்கின்ற வேடந்தாங்க. அந்த வேடந்தாங்களில் இளைப்பாறுவதற்கு ஒரு மனிதர், நிஜமாகவே சொல்கிறேன், ரொம்ப தாகம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு டம்ளர் பச்சை தண்ணி கிடச்சா அதை விட ருசி எதுவுமே இருக்க முடியாது. எனக்கு பச்சை தண்ணிக்கு பதில் தேவாமிர்தம் கொடுத்தவர் தான் இந்த அன்பிற்கினிய வம்பாளியார் அண்ணன் அவர்களை நான் மறுபடியும் சொல்கிறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. 31 ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த கல்லூரி தொடங்கி. ரொம்ப சீனியர் இன்ஸ்டிடியூஷன். அதில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. க்ரைட்டீரியா பார்த்திங்கன்னா இதில் பாடப்பிரிவுகள், தொலைதூர கல்வியெல்லாம் சேர்த்தா ஏறத்தாழ 60க்கு மேற்பட்ட பாடப்பிரிவுகள்லாம் இருக்குது. நீங்கள் அப்புறம் தொலைதூர கல்வியும் சேர்த்து சொல்கிறேன். அதெல்லாம் அப்புறம் பாருங்கள். Wish you all success, bright future. Very soon we will meet again. அப்படின்னு சொல்லிட்டு wish you all the best, my dear lovable relations. We are happy to announce that the prizes for the Samayal Arasi 2023 are: the first prize will be refrigerator, the second prize 32-inch TV, and the third prize tabletop grinder. And for Samayal Ilavarasi, the first prize is 32-inch TV, and the second prize is tabletop grinder, and the third prize is a mixie. We are very happy to announce this. தஞ்சாவூர் சமையல் இளவரசிக்கான முடிவுகள். மூன்றாவது டைட்டில் வின்னர் 5 4 3 2 1 மிஸ் அபிதா. இரண்டாம் டைட்டில் வின்னர் அவர்களுக்கான கவுண்டவுன் 5 4 3 2 1 ஏ கீர்த்தனா. நாங்கள் அறிவிக்கக்கூடிய இந்த டைட்டில் வின்னர் உண்மையிலே டைட்டில் வின்னர். அவர்கள் தான் உண்மையிலேயே சமையல் இளவரசியாக 2023 அறிவிக்கப்படுகின்றார். சமையல் இளவரசியாக அறிவிக்கப்படுபவர் தேவதர்ஷினி. அடுத்து சமையல் அரசி 2023க்கான மூன்றாவது டைட்டில் வின்னர் மிஸ்ஸஸ் எம் பர்வீன். செகண்ட் டைட்டில் வின்னர் திருமதி உமையாள் வைரவன். இந்தியன் இன்ஸ்டிடியூட்
இன்ஸ்டியூட் ஆஃப் கேட்டரிங் டெக்னாலஜி அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தஞ்சாவூர் மற்றும் ஜிஆர்எச் இண்டஸ்ட்ரீஸ் தஞ்சாவூர், ஹாஸ்பிட்டல்ஸ் ஹோம் ஸ்பெஷல் பெரம்பலூர், பவர்டு பை ஏஸ் ஃபேமிலி சலூன் இணைந்து வழங்கும் தஞ்சாவூர் சமையல் அரசிக்கான கவுண்ட் ஆன். திருமதி நான்சி பாரதி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.